ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் விழுந்து விடுவதுண்டு. என்னுடைய வாழ்வில் மட்டும் ஏன் இப்படிப்பட்டதான போராட்டங்கள் வருகின்றன? என்னுடைய கையின் பிரயாசங்கள் மட்டும் ஏன் தோல்வியாக சென்று கொண்டிருக்கின்றது? நான் எவ்வளவோ சம்பாதிக்கின்றேன், ஆனால் நான் சம்பாதிக்கிறது யாவும் பித்தலான ஒரு பையில் இட்டது போல அனைத்தும் ஒழுகி சென்று கொண்டிருக்கின்றதே. என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களாய் காணப்படுகிறது என்று நாம் அனுதினமும் ஏங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். நன்றாக உற்று கவனித்து பார்ப்போமேயானால் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் யாவற்றிற்கும் முக்கிய காரணமாய் இருப்பது நம்முடைய தீர்மானங்களாய் காணப்படுகின்றது. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தீர்மானங்கள், வேலை இடங்கள் ஆனாலும் சரி, திருமண காரியங்கள் ஆனாலும் சரி, பிள்ளையுடைய படிப்பு காரியங்கள் ஆனாலும் சரி, நாம் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீர்மானங்களும் மிகவும் முக்கியமாய் காணப்படுகின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களாயிருப்பினும், நம் குடும்ப சூழ்நிலையில், அதாவது நம் உலக பிரகாரமான வாழ்க்கைக்குரிய தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொழுதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் முதலாவது எழுதும் போது பென்சிலை உபயோகப்படுத்துவார்கள். காரணம் என்ன? அதை அழித்து விட முடியும். ஆனால் அதற்கு பிற்பாடு வளர்ந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு வரும் பொழுது அவர்கள் பென் உபயோகிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அதையும் சில சமயங்களில் நாம் அழித்து விடலாம். ஆனால் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதாய் காணப்படுகின்றது. ஆண்டவரிடமிருந்து என்னை பின்மாறச் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாய் காணப்பட்டு விடுகின்றது. ஆகவே தான் பரிசுத்த வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது, மிகவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஜீவியத்தில் நாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை தண்டிக்கிறவராயிருக்கிறார். நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் கர்த்தரை விட்டு பின்மாறி செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை அவரோடு கூட சேர்த்து அணைத்துக் கொள்ளும்படியாக, இன்னும் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியத்தை இன்னும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு கூட சேர்ந்து இணைந்து வாழும்படியாக கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவராயிருக்கிறார், தண்டிக்கிறவராயிருக்கிறார். இதைத்தான் வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் படிக்க முடியும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்களை, நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேனோ, யாரிடமெல்லாம் அன்பு காட்டுகிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை அந்த வேத பகுதியில் நாம் படிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுக்கக்கூடிய எவ்விதமான தீர்மானங்களாக இருந்தாலும் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஒரு ஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி மீட்கப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமாகிய நாம் நமது வாழ்வில் காணப்படக்கூடிய கர்த்தருக்கு விரோதமான அனைத்து தீய செயல்களையும் விட்டு கர்த்தரிடம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி நம்முடைய மனதை ஆண்டவரோடு கூட திருப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் நமது சிந்தனைகள் யாவும் இந்த உலகத்தை சுற்றியே காணப்படுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையை குறித்தே காணப்படுகின்றன. இன்று அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது
மிகவும் மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடியதாய் காணப்படுகின்றன. சுயநலம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக காணப்படுகின்றது. பெருமை அதிகமாக காணப்படுகின்றது. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது அநேகருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாம் பெற்றுக்கொள்வது அனைத்தையும் எனக்காக, எனது தலைமுறையிற்காக, இன்னும் வருவதற்காக என்று நான் அப்படியே சேர்த்து வைக்கிறவனாய் காணப்படுகிறேன் அன்றி என் உடன் இருக்கக்கூடிய என் உடன் சகோதரர்களாய் இருக்கலாம், சகோதரிகளாய் இருக்கலாம், நண்பர்களாய் இருக்கலாம், அல்லது நம்முடைய அருகாமையில் இருக்கிற எவராக இருந்தாலும் மிகவும் துன்பமான ஒரு சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலையில் காணப்படும் பொழுதும் அதை நாம் அறிந்தும் நம்முடைய மனது மிகவும் இருமாப்புள்ளதாய் காணப்படுகின்றது. அவர்களை குறித்துதான் ஒரு கரிசனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நம் அருகாமையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு நம்மால் ஒன்றும் செய்ய இயலாவிட்டால் கர்த்தர் நம்மண்டை வரும் பொழுதே கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்ய முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் என்று கூறும் பொழுது அநேக நேரங்களில் நாம் சிந்திக்கிறவைகள் நான் உலக பிரகாரமான பாவம், பொய் சொல்வது, கொலை செய்வது, திருடுவது, இதையெல்லாம் தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். விபச்சாரம், புகைப்பிடித்தல், மதுபானங்களை அருந்துவது, இவைகளைத்தான் பாவம் 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 என்று கூறி சிறு வயது முதலேயே நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இச்சைகளை விட்டு கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பேதுரு இதை குறித்து கூறும் பொழுதே 2 பேதுருவின் கடிதம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடமிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடும் பொழுது அவர் மிக தெளிவான ஒரு காரியத்தை குறிப்பிடுகின்றார். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். இன்று வாலிப பிள்ளைகள், திருமணமானவர்கள், சிறு பிள்ளைகள், முதியோர்கள் என்று அனைவரும் மிகவும் தந்திரமாக இந்த உலகத்திற்குள்ளாக இழுக்கப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படியாக என்று தானே சிந்திக்கிறீர்கள்? உங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த மொபைல் போனில் எவ்விதமான அப்ளிகேஷன் இருக்கிறது. அதில் நண்பர்களை தேடுவது, அவர்கள் கூறுவதை விசுவாசிக்கிறது, நம்பி தங்களுடைய குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தை விடயமாக்கி அவர்களோடு கூட உரையாடி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்ட அநேக குடும்பங்கள் உண்டு. இந்த மொபைல்ல வரக்கூடிய வீடியோ கேம்ஸ் விளையாடி அநேக பிள்ளைகளுடைய புத்தி பேதலித்து போனதுண்டு. அநேகருடைய கண்கள் பார்வை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அநேகருடைய சிந்தனைகளும் எப்பொழுதெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் மொபைலை நோன்றதாவே இருக்கு. வீடியோ பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது, அடுத்தவங்கள்ட்ட சேட்டிங் பண்றது, சீட்டிங் பண்றது, எல்லா காரியங்களும் இந்த மொபைல்ல அடங்கி இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையே அந்த மொபைல் போனுக்குள்ள மிகவும் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சற்று சிந்தித்து பாருங்க. இன்று உங்களில் எத்தனை பேருக்கு உங்களது தகப்பனார் அல்லது தாயாரின் மொபைல் எண் தெரியும்? கணவரது அல்லது மனைவியின் மொபைல் எண் தெரியும்? உடன் சகோதர சகோதரிகளின் எண் தெரியும்? இந்த மொபைல் போன் எல்லாம் வரக்கூடிய ஆரம்ப காலங்களில் 100 முதல்
150 பேரின் இந்த நம்பர்களை தங்களிடம் தானே அவர்கள் மெமரி செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலோ தனது நம்பரை தனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் மிகவும் பொல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மிகவும் நெருக்கமாக காணப்படுகின்றது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் 1 பேதுருவில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். காரணம் என்ன? உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, எப்படி கர்ச்சிக்கிற, அதாவது தன் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை போல, வேட்டைக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை போல எவ்வர பிடித்து விழுங்கலாம் என்று வகை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளே, ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, உன்னை நீ இழந்து விடாதே, உன்னை நீ இழந்து விடாதே. பிசாசனவன் யாரை வேட்டையாடி பிடிக்கலாம் என்று மிக தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். இதைத்தான் வஞ்சகமாய் நடக்கிறவர்கள், தந்திரமான காரியங்களை செய்கிறவர்கள், அவர்களிடமிருந்து தப்புனவர்களையும் காம விகாரங்கள், இச்சையான வார்த்தைகளை பேசி அன்பு கூறி அவர்களை அப்படியே தனக்குள்ளாக இழுத்து அழித்து விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்கிறக்கூடிய காரியங்கள் தான் சரி, நான் தான் சரி, நான் சொல்லுவது தான் சரி, நான் சொல்வதைத்தான் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும், எனக்கு அறிவு இருக்கிறது, நான் படித்திருக்கின்றேன், என்னுடைய பொருளாதாரம் காணப்படுகின்றது, என்னிடம் அதிகமான செல்வ செழிப்போடு நான் காணப்படுகின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவை அனைத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய ஞானம் அளவிட முடியாதது. ஆகவே மிக மிக எச்சரிக்கையாயிரு. எந்த இடத்திலும் தாழ்மையாயிருக்க கற்றுக்கொள். உன்னை நீ இழந்து விடாதே. உன்னுடைய வாழ்வில் காணப்படும் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை விட்டு நேரம் சமயம் கிடைக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறவளாக மாறு. கர்த்தர் உன்னோடு கூட இடைவிட வாஞ்சியாயிருக்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னண்டை வரமாட்டார்களா என்று மிகவும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெற்றோர் நன்கு சிந்தித்து பாருங்கள். தங்களுடைய பிள்ளைகள் பெற்றோரிடம் உரையாடாமல் கோபத்தோடு அமர்ந்திருப்பார்களே, ஆனால் நமக்கு எப்படியான ஒரு வலி வருகின்றது. ஐயோ, என்னுடைய பிள்ளை என்னிடம் பேசவில்லை, என்னுடைய பிள்ளை சாப்பிட்டிருப்பார்களா, அவர்களுக்கு நல்ல வஸ்திரம் இருக்கிறதா, அவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு இருப்பிடம் இருக்கிறதா, அவர்கள் நல்ல பாதுகாப்போடு இருக்கிறார்களா என்று ஒவ்வொரு செகண்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே. நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நிந்தை அவமானங்களை சகித்து சரீரம் முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டு சதைகள் கிழிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்த அந்த தகப்பனுடைய கரிசனை எப்படியாக இருக்கும்? அவரை நாம் வேதனைப்படுத்தலாமா? சிந்தித்து பாருங்கள். இப்பொழுதே மனம் திரும்ப உங்களை ஒப்புக் கொடுங்கள்.
கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நமக்காக மட்டுமே அடிக்கப்பட்டார். இந்த மாய உலகத்தில் விழுந்து விடாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். சிறு குழந்தைகள் முதலே நமக்கு கற்றுத்தந்த இன்னொரு பழக்கம் உண்டு. காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய தேவைகளுக்காக உனக்கு என்ன ஒரு காரியம் வேண்டுமே ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துல போயிருந்து முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு தருவார், கர்த்தர் உனக்கு தருவார் என்று நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுண்டு. இதைத்தான் நாம் முதிர் வயதான பிற்பாடும், நாம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிற்பாடும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், நல்ல மனைவி வேண்டும், நல்ல பிள்ளைகள் வேண்டும், எனக்கு நல்ல கணவர் வேண்டும், நல்ல வேலை வேண்டும், நல்ல வருமானம் வேண்டும், நல்ல வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும். இதைத்தான் ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே அன்றி, ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படியாக முன்னேறி செல்ல வேண்டும், வேதாகமத்தின் சத்தியங்களை எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே என்று எத்தனைவே நாம் ஆண்டவரிடம் கேட்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்தை நாம் விட்டு நாம் செல்ல வேண்டிய சமயம் நெருங்கி விட்டது. கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதே மனம் திரும்பி கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு பழக வேண்டியதாய் அவசியமாயிருக்கின்றது. இன்று நம்மில் அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறும் பொழுது மிகவும் கடினமான ஒரு காரியம். பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு யாரெல்லாம் தர வேண்டும், தாங்கன்னு வாங்கிக் கொள்வது தான் வாஞ்சியாய் காணப்படுகின்றது. அதில் தான் ஆசை, அதில் தான் ஆதங்கமாய் காணப்படுகின்றது அன்றி கொடுக்க வேண்டும் என்று கூறினால் மிகவும் கடினமான ஒரு காரியம். அது எந்த ஒரு காரியமானாலும் சரி, சபைகள் ஆனாலும் சரி, நாம் கொடுக்கிறதை கரெக்டாக கொடுக்க வேண்டும். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமே ஆனால் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுப்பது நீங்கள் செல்லக்கூடிய சபைக்கோ அல்லது போதகருக்கோ அல்ல. நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்கென்று கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை மன மகிழ்ச்சியோடு உதாரணத்துவத்தோடு கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபைகளுக்கு செல்லும் பொழுது அங்கு சபையில் நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை அல்லது தசம பாகங்களை அந்த போதகர் அதிகமாக எடுக்கலாம், செலவு செய்யலாம். என்ன அருமையான தேவனுடைய பிள்ளை, இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம். நீங்கள் கொடுப்ப இன்றைய காலகட்டங்களில் நாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேகராலும் மிகவும் நிந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அநேக போதகர்களை நாம் எடுத்து கூறுவதுண்டு. நான் யாரையும் சுட்டி காட்ட விரும்பவில்லை. கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து ஒரு வார்த்தை கூட அவதூறாக பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் அவர்களுக்காக நம்மிடம் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு மிஷனரியை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அல்லது ஒரு ஊழியரை எடுத்துக்கொள்வோமே ஆனால் முதலாவது அவர் நடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். பிற்பாடு ஒரு சைக்கிள் செல்ல ஆரம்பிக்கின்றார். பிற்பாடு ஒரு வாகனத்தை, ஒரு 2 வீலர் வாங்குகிறார், ஒரு கார் வாங்குகிறார், சபையை கட்டுகிறார், வீட்டை கட்டுகிறார், பெருசாகிறார், குடும்பம் வளர ஆரம்பிக்கின்றது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆரம்பத்தை மட்டுமே சுட்டிக்காட்டி, இப்படி இருந்த மனுஷன் தேவனுக்கென்று கொடுத்த அனைத்து காணிக்கையும் எடுத்து அவர் தனக்காக செலவு செய்து கொண்டார். தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார், தன்னுடைய குடும்பத்திற்கு அதை செய்தார், தனக்கென்று அதை செய்தார், இதை செய்தார் என்று கூறுகிறோம். என்று நாம் என்ன செய்கிறோம்? நடந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய நான் காலம் முழுவதும் நடந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேனா? எனக்கென்று நான் ஒரு வீடு கட்டக்கூடாதா? அல்லது எனக்கென்று ஒரு கார் வாங்கக்கூடாதா? அல்லது 2 வீலர் வாங்கக்கூடாது? வாங்க வேண்டும் என்று தான் ஆண்டவருடைய சுமத்துல போயிருந்து ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வீடு வேணும், என் பிள்ளைகளுடைய படிப்பு இதெல்லாம் இருக்கணும், பிள்ளைகள் அந்த காரியங்களை படிக்க வேணும், என்னுடைய ஒரு பைக் வாங்க வேண்டும் என்று அதே போதகரிடம் சென்றுதான் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கின்றோம். அந்த போதகர் செய்தால் தவறு, நீங்கள் செய்தால் சரியா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமையானால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை அவருடைய சபையில் நீங்கள் கொண்டு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த சபை தீர்மானிக்கும், அந்த போதகர் அதை தீர்மானிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அந்த போதகர் நடந்து சென்று கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறாரே, இன்று உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய மொபைல் போன்ல வரக்கூடிய வசனங்களை உங்களால் ஷேர் பண்ண முடியுதா? முடியாது. ஒரு வசனத்தை எடுத்து தன் உடன் பணியாற்றுகிறவர்களுக்கோ அல்லது உடன் பேருந்துகள் பயணம் செய்கிறவர்களுக்கோ நண்பர்களுக்கோ உங்களால் எடுத்துரைக்க முடிகின்றதா? ஆனால் அதுவும் என்னால் செய்ய முடியாது. கர்த்தரே எனக்காக விசுவாசம், கர்த்தரை மாத்திரமே முருக பிடித்திருக்கின்றேன் என்று கூறி அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை மட்டுமே விசுவாசித்து அதற்காக தன்னை அர்ப்பணித்து வேலைகளை செய்கிற ஒவ்வொருவரையும் நாம் குற்றம் கூறுகிறவர்களாய் இன்று காணப்படுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடிய, அது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, சபையில் உள்ள அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணுறவுடைய ஒரு சகோதரன் அல்லது சகோதரியா இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் எப்படியாக ஆசீர்வதிப்பாரே என்றால், ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளதை நன்கு தெளிவாக உற்று கவனித்து படியுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரித்தேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த ஹாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடங்கள் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். தம்முடைய ஜனங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அந்நிய ராஜா கோரேசு மூலமாக கர்த்தர் அவருக்கு அந்த கோரேசு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், தம்முடைய ஜனங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தர் ஒருவரை தெரிந்தெடுத்திருப்பாரே. ஆனால் அன்று ராஜாவாக இருக்கலாம், ராஜாக்களின் காலத்திற்கு தீர்க்கதரிசிகளின் காலம் இருந்தது. இன்றைய காலகட்டங்கள் போதகர்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்க்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களை கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் கர்த்தருடைய வேலையை செய்கிற அனைவருக்கும் உண்டு. அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்க, நன்றாக சிந்தித்து பாருங்க. லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி
தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாகப்படி நீங்கள் தீர்க்காதிருங்கள், அதே போல விடுதலை பண்ணக்கூட முடியுமானால் உங்களால் விடுவீங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். இந்த வேத பகுதியில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. எப்படியாக ஒருவரையும் குற்றவாளி என்று நாம் என்ன செய்யக்கூடாது? தீர்மானம் செய்யக்கூடாது. நாம் ஒருவனை குற்றவாளி என்று தீர்மானித்தால் நாமும் அதே தீர்ப்பின்படி நியாயம் தீர்க்கப்படுவோம். இப்பொழுது இந்த பகுதியில் தன் உடன் பணியாற்றுகிறவர்கள், தன் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவரும் இந்த பகுதியில் வருகிறார்கள். இவர்களை குறித்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக எச்சரிக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையை போதித்து அவருடைய வசனங்களை எடுத்துரைக்கக்கூடிய போதகர்களை குறித்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் கர்த்தருடைய கோபம் எப்படியாக இருக்கும்? மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாவானது சவரவன் கையில் இருக்கக்கூடிய கத்தியை போன்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய அறையில் எப்பொழுதும் பட்டயத்தோடு நடந்த பேதுருவையை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அவர் மேல்தான் அவர் சபையை கட்டினார். தன்னுடைய ஜனங்களையே கொல்வது கொண்டு குவித்துக் கொண்டிருந்த சவுலை கர்த்தர் எடுத்து பவுலாக மாற்றி வல்லமையாக பயன்படுத்தினார். அவருடைய புத்தகங்களும் கடிதங்களும் மட்டுமே புதிய ஏற்பாட்டு சபைக்கு இன்று தூணாக காணப்படுகின்றது. யாரையும் குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 யோவானின் புத்தக கடிதம் 32ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்களை நாம் படிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனின் பெருமை, இவைகளெல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகள். இவைகளெல்லாம் இந்த உலகத்திற்குரியவைகள். உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, இன்று உன் கண் காண்கிற யாவற்றையும் நீ இச்சித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒரு ஷாப்பிங் மாலுக்கு செல்வோமே, ஆனால் நான் எதற்காக செல்கிறேனோ அதை விட்டு விடுகின்றேன். இதெல்லாம் வாங்க கண்கள் பார்க்கிறது, இதெல்லாம் ஆசையா இருக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்ல போட்டு வெளியே கொண்டு பில் பண்ணும்போது என்னிடம் இருக்கக்கூடிய காசு போதாததுனால கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த இச்சை காணப்படுகின்றது. கண்கள் இச்சை என்று கூறும் பொழுது உடனே நாம் சிந்திப்பது ஸ்திரீகளை குறித்தோ அல்லது புருஷர்களை குறித்தோ மட்டும் அல்ல. இன்று கண்கள் இச்சை ட்ரெஸ்ல துணிகளை வாங்குவது, அலங்கார பொருட்களை வாங்குவது, பெர்ஃப்யூம்ஸ் பார்க்கக்கூடிய ஸ்மெல்ஸ் எல்லாம் இச்சிக்கிறது, கடிகாரங்கள், மேட்சுக்கு மேட்சான ட்ரெஸ், சப்பல்ஸ், ஒவ்வொரு விஷயங்கள், நீங்கள் வாங்கி குவித்திருக்கக்கூடிய காரியங்கள், உங்கள் வீடுகள் நீங்கள் வாங்கி சேர்த்து வைத்திருக்கக்கூடியவைகள், எத்தனை காரியங்களை நீங்கள் அனைத்திலும் உபயோகிக்கிறீர்கள். உபயோகம் அற்றதாக எத்தனை பொருள்கள் காணப்படுகின்றன.
இவை யாவுமே இச்சைகள். கண்கள் நிச்சயம். இன்னொருத்தர் ஒரு பொருளை பார்த்தாச்சுன்னா அது எனக்கு வேணும் இச்சிக்கிறது. இதே மாதிரி எனக்கு வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, இந்த இச்சைகள் தாங்க, இந்த இச்சைகள் தாங்க இன்றைய வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுக்க வைக்கின்றது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தும்படியாக நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், தொழில் துறைகளானாலும் சரி, குடும்ப காரியங்களாலும் சரி, நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகின்றேன், நான் இதற்கு என்ன செய்ய வேண்டாம், எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஒரு வீடு வைக்கணும்னு சொன்னாங்க, வேதாகமம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரித்து வைத்துவிட்டு பிற்பாடு நீ கட்டிடத்தை எழுப்பு. அந்த ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அதை எப்படியாக கட்ட வேண்டும் என்பதையும் வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்ம இன்று என்ன செய்கிறோம்? எங்கு எனக்கு லோன் கிடைக்கும், எனக்கு அதிகமா எங்க லோன் கிடைக்கும், இது தேடி 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 கடன் 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 கடன். எதற்காக? எதற்காக? இந்த மண்ணான சரீரத்தை விட்டு ஒரு நாள் நீ புறப்பட்டு செல்ல வேண்டாம். நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஆஸ்தியையும் உன்னால் கொண்டு செல்ல முடியாது. நீ சேர்த்து வைத்திருக்கிற கடனை உன்னால் உண்டு செய்ய முடியாது. சமயம் வரும் பொழுது நீ இந்த கூடை விட்டு கடந்து செல்ல வேண்டாம். புதற்கு பிறகு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்மை நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாவரும் நிந்தித்து அவமானப்படுத்தி தனியாக ஒரு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம். கர்த்தரை மாத்திரம் முருகப்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னிடம் இடைப்படக்கூடிய காரியத்தை நீ நிறைவேற்று. இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் சேனைகளின் கர்த்தர் உனக்கு ஆயுத்தம் செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமாக எடுத்து செல்லும் பொழுது அந்த இடத்தில் போராட்டங்கள் உண்டு. எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்தில் கர்த்தர் அதற்கு ஏற்ற வார்த்தையை உன் வாயின் மூலமாக பேசி உன்னை அந்த இடத்தில் தலைநிமிர செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் என்ன உதறி தள்ளிட்டாங்க. நோ, உனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். எப்பொழுதும் உனக்குள்ளாக கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தந்திருக்கிற தேவதூதர்களே சுற்றிலும் இருக்கிறார்கள். நான் தனி மனிதன் அல்ல, கர்த்தருடைய படை என்னோடு கூட இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். மிக மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டாம். இந்த உலகத்தில் விழுந்து விடாதபடிக்கு, ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு அடிபணிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து விடாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் எபிரேயரின் கடிதம். அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது அந்த கடிதத்தின் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்க. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு எங்க இருக்கணுமா? ஆண்டவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் காணப்படுகின்றதா? கண்களின் நிச்சய குறித்து நாம் தியானிக்கின்றோம். மாம்சத்தின் நிச்சயங்களை
என்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் காணப்படுகின்றதா? என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் காணப்படுகின்றதா? கீழ்ப்படிதல் என்று கூறும்பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்றேனா? கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவர் ஒரு குடும்பமாக உருவாக்குகின்றார். இன்று அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கு மூல காரணமாக இருப்பது அவர்களுடைய தாயார் என்று கூறுகிறேன். அவருடைய பெற்றோர். பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்த பிற்பாடு தயவு செய்து அவங்க வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க. அவங்கள வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும். ஒன்னும் தெரியாம ஆண்டவர் அவர்களை ஒன்று சேர்க்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தயவு செய்து அனுமதியுங்கள். அங்கு போய் நின்று அது செய்யாத, இப்படி செய்யாத, அவங்க கிட்ட அதை சொல்லு, இவங்க கிட்ட இதை சொல்லு, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் தெரியாத பிள்ளையை வளர்த்தது நீங்க எப்படி? சற்று சிந்தித்து பாருங்க. இன்று அநேக குடும்பங்கள் சீரழிந்து போழ்வதற்கு மூல காரணமாக இந்த வார்த்தைகள் காணப்படுகின்றன. எனது பையனுக்கு ஒன்றும் தெரியாது, எனது பெண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாதவர்களாக எப்படி வளர்த்தீர்கள்? அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு தெரியும். எந்த ஒரு மிருக ஜீவன்களுக்கும் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பதில்லை. குடும்பமாக கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய மிருக ஜீவன்கள் உண்டு. அவைகள் தங்களுக்குள்ளாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு மிருக கூட்டங்கள் ஆனாலும் சரி, இப்ப சிங்கத்தை அடித்து தின்பதில்லை. ஆனால் இன்று மனிதனோ மனிதனையே அடித்து நொறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தன்னுடைய இனத்தை தானே அழித்துக் கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார், கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும், எல்லா இடத்திலும் அன்பு செய்ய வேண்டும். மனைவி புருஷனுக்கு எல்லா இடத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். முடிந்து விட்டது. குடும்ப வாழ்க்கை அவ்வளவுதான். ஆயிரம், 2000, 3000 என்று இருந்த குடும்பங்கள் இன்று குறுகி 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 2 பேராக மாறி இருக்கின்றது. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டாம், எங்களுக்கு குழந்தை வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு இடம் உண்டு. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாய் மட்டுமல்ல, கீழ்ப்படிந்து அவரோடு கூட இணைந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையானால் இப்படி. ஒரு சபைக்கு செல்வோமே ஆனால் சபையில் கூட்டம் கூட்டம் கூட்டமாக பிரிவினைகள். அவர் அந்த சாதியார், இவர் இந்த சாதியார், இவர்கள் கல்வி அறிவுள்ளவர்கள், இவர்கள் செல்வந்தர்கள். இது எந்த இடத்துல இருக்கு? சபைக்குள்ள. சபைக்குள்ள இன்னைக்கு வட்டி பிசினஸ், சீட்டு பிசினஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெண் பார்க்கும் படலங்கள். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக சபைக்கு செல்கிறீர்களா? அது என்ன களியாட்டு ஸ்தலமா? மிக மிக ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவருடைய உக்கிர கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது சபை. பணியிடங்கள், அதாவது வேலையிடங்களை நாம் பார்ப்போமே ஆனால் அடுத்தவருக்கு விரோதமாக ஆப்படிக்கிறதுல நம்பர் 1. ஒருவரை குறித்து ஒருவரிடம்
மேல் அதிகாரிகளிடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இதற்காகவா நம்மை தெரிந்தெடுத்தார்? இதற்காகவா அவர் அடிக்கப்பட்டார்? இதற்காகவா அவர் நொறுக்கப்பட்டார்? சற்று சிந்தித்துப்பார். சற்று சிந்தித்துப்பார். உன் மூலமாக கிறிஸ்து பிரதிபலிக்கிறாரா? அல்லது என்னுடைய சுயம் வெளிப்படுகின்றதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. 1 பேதுருவின் கடிதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. உங்களை காத்துக் கொள்ளும்படிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமாகிய நம்மை விழப்பண்ணும்படியாக சத்ருவேக பிசாசவன் வஞ்சனையான காரியங்களை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு கற்றுத் தருகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளே, நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆனால் நம்மிடம் தெளிந்த புத்தி வேண்டும். ஜெபத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உள்ளுக்குள்ள எப்பொழுதும் ஒரு பல்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படியாக கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், என் வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய செவிகளில் சென்று கொண்டிருக்கின்றது. அவர் என் கரத்தை பற்றி என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் வைத்திருக்கிற தூதர்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். நான் ஒரு தவறும் செய்யக்கூடாது. நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தனியாக அல்ல. பூனையானது கண்ணை மூடிவிட்டு பால் குடித்து விட்டு என்ன செய்யும்? இந்த உலகம் இருட்டு அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து விடாதே. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. ஒருவரை குறித்து ஒருவர் குறை கூறுவதை விட்டுவிடு. கண்களின் இச்சையை விட்டுவிடு. பெருமையை உதறிவிடு. சுயத்தை அழித்து விடு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய சுமத்தில் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தரோடு கூட இணைந்து வாழு. தாழ்மையை கற்றுக்கொள். தாழ்மை என்று கூறும்போது எல்லா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வரும் பாவம் பஞ்ச பிரதேசிய மாதிரி இருக்கிறது அல்ல. கர்த்தர் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக உன்னை தெரிந்து கொள்ளவும் அல்ல. உனக்கு உன்னை ஐஸ்வர்ய சம்பந்தனாக்கி அழகு பார்ப்பது அவருடைய வாஞ்சையாய் இருக்கிறது. ஆனால் அது பெருமைக்குரிய காரியம் அல்ல. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், நான் அனுபவிக்கிறேன். கர்த்தர் எனக்கு தந்திருக்க, என்னுடையது அல்ல, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதுதான் தாழ்மை. எனக்கு எது வேணுமோ ஆண்டவர்கிட்ட போறேன், ஆண்டவர் தர்றார். அவர் கொடுக்க சொல்றார், கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஐ எம் ஜீரோ, நத்திங். கர்த்தர் என் மூலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுதாங்க தாழ்மை. தாழ்மையை கற்றுக்கொள். கர்த்தரோடு கூட உரையாடு. கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த மொபைல் போனை முற்றிலுமாக தயவு செய்து இந்த மொபைல் போனை மாற்றி வைங்க. சாயங்காலம் குடும்பங்களுக்குள்ள ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. 6 மணி 5 மணி 6 மணி அந்த மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வெளியே மாற்றி வச்சிடணும். குடும்ப உறுப்பினர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இருந்து ஒன்றாக இருந்து சாப்பிட்டு உரையாடி மகிழ்ந்து களி கூறுங்க. அன்றைக்கு நாள்ல நடந்த காரியங்களை ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுங்க. குடும்பத்திற்குள்ளாக எப்படியாக மகிழ்ச்சி வருகின்றது என்று பாருங்கள். உற்ற உறவுகளை சந்திங்க, போய் பேசுங்க, குடும்பங்களை ஒன்றிணைங்க. குடும்பங்களை பிரிக்கிறவர்களாக மாறிவிடாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கின்றார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய ஜெபம் பண்ண வேண்டும் என்று கூறும் பொழுது
இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். இதுவும் ஜெபம்தான். வீண் வார்த்தைகளை சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு அடித்து நொறுக்கி கையெல்லாம் அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுவும் ஜெபம்தான். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சவுண்ட் இல்லாம உள்ளுக்குள்ள அழுது கொண்டே ஆண்டோடைய சமூகத்தில் அமைதியா இருப்பாங்க. அதுவும் ஜெபம்தான். ஆனா நீ ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் இருக்கின்றாய்? ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய வாழ்க்கை ஜெபமாக மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட ஜெபமாக மாற வேண்டும். அந்த ஜெபத்துலதான் ஆண்டவர் என் கூட உரையாட ஆரம்பிப்பார். ஜெபத்துல ஆண்டவர் என்று பேச ஆரம்பிப்பார். மணவாளன் மணவாட்டியோட கூட சேரக்கூடிய சமயம், மணவாளனோடு வர்றாரு, மணவாட்டி அப்படி போய் மணவாட்டியோடு சேர்ந்து அந்த குதூகலத்தின் மகிழ்ச்சி ஜெபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும். எப்பொழுதும் அந்த ஜெபத்தில் இணைந்திருக்க பாருங்க. இந்த உலகம் முன்னே அழித்து விடும். இந்த உலகம் முன்னே அழித்து விடும். உலகத்தில் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாக, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நித்திய வீட்டை நான் ஆயத்தப்படுத்தி சுதந்திரித்துக் கொள்ள முடியாக, இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியாக ஜெபத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமான அனைத்து தீயசர்களை விட்டுவிட ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. பிள்ளைகளை குறித்ததான குறை கூறுவது விட்டுவிடு. பெற்றோரை குறித்ததான குறைகளை விட்டுவிடு. குறையில்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எதுவுமே நிறைவானது எதுவுமே இல்லை. குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். பொறுமையை கற்றுக்கொள், அமைதியை கற்றுக்கொள், சமாதானத்தோடு இருக்க பழகு. எந்த ஒரு காரியத்தையும் தெளிந்த ஞானத்தோடு செய்ய கற்றுக்கொள். கர்த்தர் ஞானத்தில் சிறந்தவர். அவரிடம் கேட்டு அவருடைய தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ முற்படு. கர்த்தருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவார். அல்லேலூயா. இதோ அவருடைய வருகை சமீபமாயிற்று. அவருடைய சமூகத்தில் அவருடைய வருகையில் அவரோடு கூட இணைந்திருக்கும்படியாக நான் ஆயத்தமாயிருக்கின்றேனா? இந்த நேரத்தில் நாமே ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான இச்சை காரியங்கள் காணப்படுகின்றன. எல்லாவற்றையும் நான் மாற்றப் போகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கண்களை மூடி ஆண்டுடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை அன்பாய் நேசித்து அன்பின் பரமத்த ஒப்பனே, அப்பா, நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜாக்கிரதையாயிருங்கள் என்னும் தலைப்பில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம்ப்பா. எங்களிடம் ஏராளமான இச்சைகள் காணப்படுகின்றன. இந்த உலகத்திற்குரிய இச்சைகள், காம இச்சைகள், பொருள்களின் மேலான இச்சைகள். ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. இனி இது போன்ற சூழ்நிலைகள் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களிடம் காணப்படக்கூடிய பெருமையை மாற்றும், தாழ்மையை கற்றுத்தாங்க ஆண்டவரே. உமோடு கூட இணைந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆவியில் நாங்கள் விழித்திருந்து ஆண்டவரோடு கூட ஜெபத்தில் தரித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ளவைகளும் ஒழிந்து போகும். நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டும். இந்த நேரத்திலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்வின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உள்ளத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறேன். எல்லா மாம்சத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுங்க. உம்முடைய வல்லமையின் அக்கினி ஒவ்வொரு மேல் பற்றி எரியும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருக்கு என்று வல்லமையோடு பிரகாசிக்க கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யும். உம்முடைய நாம் ஒன்றே மையப்படும்படியாக ஜீவிய கிருபை செய்யும். உம்மை எங்களில் தரித்து நாங்கள் எங்களை காண்கிறவர்களுக்கு சாட்சியின் ஜீவன் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த முடியாக உம்முடைய கரங்கள் தருகிறேன். உம்முடைய நாம் ஒன்றே மையப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவ கட்டிலிருந்து நம்மை மீட்டு அவரோடு கூட சேர்த்து அணைத்து பாதுகாத்து நித்திய ராஜ்யத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் தவித்து வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும்.